எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம தமிழர்களின் வீரம் மற்றும் கலாச்சார சம்பந்தமான விளையாட்டான ஜல்லிக்கட்டு அது சந்திக்கிற பிரச்சனை பத்தியும் அதை எப்படி சால்வ் பண்றதுன்ற பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஜட்ஜஸை பார்த்து கேட்குறேன், நீங்க நாங்கள் காளைகளை கொடுமைப்படுத்துறோன்றீங்களே, இல்ல அப்ப குதிரை பந்தயத்துல ஒரு குதிரை அந்த அளவுக்கு அடிச்சு விரட்டுவாங்க, அப்ப அது கொடுமை இல்லையா? இல்ல ஸ்பெயின் நாட்டுல அந்த எருது போட்டி முடிஞ்சோடனே ஒரு அந்த கண்ணை வச்சு அந்த காளைகளை கொன்றுவாங்க, அது கொடுமை இல்லையா? ஆனா நாங்க ஜல்லிக்கட்டுல கொடுமைப்படுத்துறோமா? சப்போஸ் நம்ம மாடுகளை துன்புறுத்தவே கூடாதுன்னா நம்ம உழுகுறதுக்கும் விவசாயம் பண்றதுக்கும் மாட்டு வண்டிக்கு மாடை தானே யூஸ் பண்ணோம். அப்பயே நீங்க அதை தடை பண்ணிருக்கலாமே, அதையும் பண்ணல. அப்ப பண்ணிருந்தா இந்த அளவுக்கு நம்மளால வளர்ந்துருக்கவே முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல இன்னொரு வேடிக்கையான சம்பவம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டுல கறி சாப்பிடுவாங்க, மீன் சாப்பிடுவாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க, கொன்னு சாப்பிடுவாங்களாம். ஆனா நம்ம ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதான். மாடுகளை எங்க பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறோம் சார். நாங்க எப்படி சார் அதை கொடுமைப்படுத்துவோம்? எங்களை விட நாங்க மாடுகளுக்கு தான் சார் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனா நீங்க நாங்க கொடுமைப்படுத்துறோம் சொல்றீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு சார். 4000 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்க ஜல்லிக்கட்டு நம்ம தலைமுறையோட நின்று போனா அது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஸ்பெயின்லேயே ஒரு தடவை அந்த எருது போட்டியை தடை பண்ணாங்க. ஆனா நம்ம கலாச்சாரம் பண்பாடு தொடர்ந்து வரணுன்றதுக்காண்டி அதை மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஆரம்பிங்க சார். இந்த தடவை எங்க ஜல்லிக்கட்டை தடை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு இந்த மாடுகள் அடிமாடுகளா தான் போகும். இந்த காளை இனமே அழிஞ்சு போயிடும். ஒரு இனமே எப்படி அழியும்னு கேக்குறீங்களா? முன்னாடி நாட்டு நாய்கள்லாம் நம்ம ஊர்ல நிறைய இருந்துச்சு. இப்ப ஹைபிரிட் வெரைட்டின்ற ஃபாரின் வந்ததுல இருந்து நம்ம ஊர்ல நாட்டு நாய் சுத்தமா இல்லாம போச்சு. அதே மாதிரிதான் ஜல்லிக்கட்டு. முதல்ல எத்தனையோ வகை ஜல்லிக்கட்டுலாம் இருந்துச்சு, எத்தனையோ வகை மாடுகள்லாம் இருந்துச்சு. இப்ப விரல் விட்டு என்ன கூடிய அளவுல தானே சார் மாடுகளே இருக்கு. அந்த அளவு எல்லாமே அழிஞ்சு போச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம அந்த ஜல்லிக்கட்டை எப்படி நடத்துறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம ஜல்லிக்கட்டுன்ற பேரை மாத்திட்டு தமிழர் விளையாட்டு அப்படிதான் வேற பேர் வச்சோம்னா நம்மளால கண்டிப்பா நடத்த முடியும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப ஐபிஎல் டீமை சென்னை டீமை சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணாங்க. அதே சென்னை டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே ஐபிஎல் விளையாண்டாங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த சென்னை டீம்னு இல்லாம புனே, குஜராத் அப்படின்ற பேர் வச்சு விளையாண்டாங்க. அதே மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டை சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணிருக்காங்க. நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்ற பேரை மாத்திட்டு வீர விளையாட்டு, தமிழர் விளையாட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு பேர் வச்சு நம்ம அந்த ஜல்லிக்கட்டை மறுபடியும் நடத்தலாம். இதுக்கு இந்த மெசேஜஸ் ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாத்துக்கும் போற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க உண்மையிலே ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு தமிழனா இருந்தா எங்களோட வழி உங்களுக்கு புரியும். ஒரு மாடை நாங்க அந்த அளவுக்கு உயிரா நேசிக்கிறோம். அதை கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டு கொடுமைப்படுத்த மாட்டோம். நீங்க எங்களை நம்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டுறோம். ஏன்னா இப்ப நீங்க நம்ம ஷேர் பண்ண போற மெசேஜ் அத்தனை மாடுகளோட உயிர்களை காப்பாற்றும். ஏன்னா இது கண்டிப்பா அது ஒரு அடிமாடுகளா தான் போகும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.